இதெல்லாம் சேர்த்து தாங்க அந்த 10,000 தூண்கள்னு சொல்கிறது இல்லைங்களா, இதெல்லாம் அந்த கவுண்டில் தான் வருது. அந்த 10,000 தூண் ஆரம்பத்துலேருந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக இது போயிட்டே இருக்குது. ஒரு குகை மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் அந்த புஷிமி இனாரி டாய்ஸான்ற கோயில். ஸோ இதில் வந்திருக்கிறோம். இதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே போக வேண்டியதுதான் உள்ளார.一个是什么中外的那不能给他去小区买的，小区到水水什么好的。எல்லாம் கை கணக்குலாம் கையை நல்லா கழுவிட்டு உள்ளே போகிறாங்க. ஷூ போட்டுட்டு தான் போகிறாங்க. மூங்கில்லையே இப்போ செட் பண்ணியிருக்கிறாங்க தண்ணி பைப்பு. நம்ம கோயிலுகளுக்கெல்லாம் போனால் அந்த பைரவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாய் கடவுள். நாய்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருப்பார்ல, பைரவர் சாமி. அதே மாதிரி தான் இங்கேயும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சிங்கத்துக்கு பதிலாக நாய் வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு பைரவர் கோயிலுன்னு நம்ம நினச்சிட்டு உள்ளார போவோம். என்ன கோயில்னே தெரியாது. ஆமாம், தெரியல. நாயெல்லாம் இருக்கிறனால ஒரு பைரவராக இருப்பாரோ. இந்த ஒரு தூணுங்களை பார்க்குறதுக்காக தான் நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாகவே இது ரொம்ப ஃபேமஸ் இது இங்கே கியோட்டோவில். அதனால தான் இவ்வளோ க்ரௌடு இந்த இடத்துல. சூப்பராக இருப்பாருங்க. இதெல்லாம் சேர்த்து தாங்க அந்த 10,000 தூண்கள்னு சொல்கிறது இல்லைங்களா, இதெல்லாம் அந்த கவுண்டில் தான் வருது. அந்த 10,000 தூண் ஆரம்பத்துலேருந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக இது போயிட்டே இருக்குது. ஒரு குகை மாதிரி போயிட்டே இருக்குது. இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வேறு வழியாக வரணும். அதுவும் அந்த தூண்கள் தான். பாருங்கள், இந்த கேப்பில் காட்டுற பாருங்க. அது 10,000 தூண்ஸ். சூப்பராக இருக்குது. 10,000 பில்லர்ஸ். ஆமாம், ஆனால் இது எல்லாமே இது வந்துட்டு சின்னது எல்லாமே வுட்டு. ஆமாம், அது பெருசு, பெரிய வுட்டு. எங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் கிடைக்குதுன்னு தான் இல்லைங்க, சான்ஸே இல்லை. எல்லாம் ஒரே சைஸ். சரி வாங்க கீழே போய் இதுதான் இந்த இடத்தோடைய ஃபுல் மேப்பு பாருங்கள். நம்ம என்ட்ரன்ஸ் கீழேருந்து இப்படியே வந்து இப்படியே போய் 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 மேலே போயிட்டு அங்கே என்ன டாப்பில் ஒரு கோயில் இருக்குது. நாங்கள் மேலே போகலை, எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஃபுல்லாக இருக்குங்க. மழை வேறு ஊற்றிட்டு இருந்துச்சா, அதனால் அப்படியே பாதியிலேயே நாங்கள் திரும்பிட்டோம்.
வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். இன்றைக்கி நாங்கள் ஒசாக்கா போயிட்டுருக்குறோம். ஒசாக்காவில் வந்துட்டு மாடர்ன் சிட்டின்னு சொல்கிறாங்க, அதுவும் ஜப்பான் லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஆர்கிடெக்சர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்றாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு 16th century உருவான ஒரு பெரிய கேஸ்டில் ஒன்று இருக்குது. அப்புறம் ஜப்பான் யூனிவர்சல் ஸ்டுடியோ இங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம் அந்த ஒரு 4 days. ஸோ நாங்கள் இப்போ தான் கியோட்டோவில் வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஒசாக்கா ட்ரெயின் பிடிச்சி போயிட்டுருக்குறோம் ஒசாக்கா. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? நாங்கள் ஒசாக்கா ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோங்க. இதுதான் அந்த ஒசாக்காவோடைய ஸ்டேஷன். பெரிய ஸ்டேஷன் தான். இங்கேருந்தால் நிறைய கியோட்டோ, டோக்கியோ, நரிட்டா, நாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருங்களுக்கு ட்ரெயின் போகுது. இங்கேருந்து அந்த நாரான்ற ஊர் ரொம்ப பக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கிறோம். ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்துட்டு மான்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாமா. ஸோ எப்படி நம்ம ஊர்லலாம் சும்மா நார்மலாக ஒரு இதில் வந்துட்டு பார்க்கில் வந்துட்டு ஆடு மாடெல்லாம் மேயுமோ அந்த மாதிரி அந்த பார்க்கில் மான்கள் மேய்ஞ்சிட்ருக்குமா. நம்ம போனால் மான்களுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போவோங்க. ஸோ இப்போது இங்கேருந்து நாங்கள் ஒரு டாக்ஸியை பிடிச்சி ரூமுக்கு போய் ஆகணும். இதுலேருந்து வேலை வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போது எக்ஸிட்டுன்றதை பார்த்துட்டு நாங்கள் டாக்ஸியை பிடிச்சி ரூமுக்கு போவோம். டாக்ஸியில் ஏறி உட்காந்தாச்சு. இனி அப்படியே நேராக ரூமுக்கு தான். ரூம் இதெல்லாம் டெஸ்டினேஷன் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அவர்கிட்ட, டிரைவர்கிட்ட. அவருக்கு கரெக்டாக கொண்டு போய் விட்டு வர நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உள்ள எல்லாம் குழுன்னு ஏசி போட்டுருக்குறாங்க காருக்குள்ளார. சரியான சூடான வெளியில் இன்றைக்கி 27 degree Celsius. பயங்கர ஹாட்டு. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து டாக்ஸி எடுக்கலார வேர்த்து விறுவிறுத்துருச்சு 2 பேர்த்துக்கு. அவுட் சைட் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். டோக்கியோ மாதிரியே நல்லா பில்டிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த நாங்கள் வந்து ஸ்டேஷனு. அதில் அப்படியே சுற்றி கீழே இறங்கி டாக்ஸி பிடிச்சி வந்துட்டுருக்குறோம். பெரிய பெரிய பில்டிங் தாங்க எல்லாம். டோக்கியோவில் இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல். டோக்கியோவில் இப்படி தான். ஓகே, நாங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 2 minutes ரீச் ஆகிடுவோம். இங்கே ஹோட்டல் பக்கத்துலேயே எங்களுக்கு ரூம் செக்இன் கிடைக்கல. இன்னும் 3 மணிக்கு தான் சொன்னாங்க. சரி, வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு கோயிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வேண்டுதலை வந்துட்டு எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே ஹார்ட் இன் ஷேப்பில் தான். அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. எல்லாமே ஹார்ட் இன்ல இருக்குது. இங்கே பாருங்க, லவ்வர்ஸ் சாங்சுரி, அதாவது காதலர்கள் கோயில். ஏன்
நம்ம ஏன் இங்கே வந்தோமா? நம்மளே சிறப்பான காதலர்கள் தானே. அங்கே தலையை வச்சுட்டு அந்த பக்கம் போய் சாமி கும்பிட்டு போகிறாங்க. பாருங்க எப்படி கும்பிடுறாங்க. வயசானவர் கூட அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாரு. வைன் பாட்டில் வச்சுருக்குறாங்க. அதை கும்பிட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது வந்துட்டு லவர்ஸ் கோயிலுன்றாங்க கேட்டால். எல்லாம் எழுதி எழுதி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குறாங்க. பாருங்க, நந்தி சாமி பாருங்க. வா, சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு கதை இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா பாருங்கள், 2 பேர் லவ்வர்ஸு. அவங்க 2 பேருமே கையெல்லாம் இது கட்டிட்டு அவங்க 2 பேரும் செத்த மாதிரியே ஒரு பிக்சர்ஸ் இருக்குது. இவங்களுடைய கதை தான் இந்த கோயிலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு படிச்சுட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸ்டோரி தான் இதில் காட்டுறாங்க. இதுதான் இந்த கோயிலே காதலர்கள் கோயில். காதலர்களுக்கு கோயில் வச்சுருக்குறாங்கன்னா சூப்பருங்க. எங்கள் காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக வளரணும். ஒரு 50 வருஷத்துக்கு நாங்கள் இப்படி இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கணும். நாங்கள் ஒசாகாவில் லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு நேபாளி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் டிக்கா மசாலா வித் சலாட் அண்ட் ரைஸு. அது ஒரு காம்போ. ஒரு சிக்கன் டிக்கா மசாலா, சிக்கன் டிக்கா தனியாக கொடுத்துருக்காங்க, சலாடு. நான் வந்துட்டு ஒரு நான் ப்ரெட்டு, ஒரு சாக் பன்னீர் அண்ட் சலாட், அது ஒரு காம்போ. இது கூட நமக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு மேங்கோ லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். மேங்கோ லஸ்ஸி வரும். இது சூப்பர் காம்போ. அது நல்லா நிறைய சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி சொல்கிறோம். நேபாள் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. உள்ள இன்னும் சைனீஸ் ஒரு ஜாப்பனீஸ் அது நேரம் எடுக்கவே இல்லை. மேங்கோ லஸ்ஸியும் கொடுத்துட்டாங்க கொண்டு வந்து. சூப்பராக இருக்குது மேங்கோ லஸ்ஸி. ஃபுட்டும் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டே இல்லை. நான் வந்துட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்டியாக இருக்குது சிக்கன். சலாடும் கொடுத்துருக்குறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி சலாடு, அதாவது காம்போ. இதெல்லாம் சலாட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சலாட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி அருமையாக இருக்குது.
இதை டேஸ்ட் பண்ணி பாருமா கிரேவி. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்தது. அப்படியே வெளியில் போயிட்டு, ஏன்னா 3 மணிக்கு தான் செக்கின்னு போய் ஹோட்டல்லே உட்காந்துக்கலான்னு. ஆனால் வெளியில் பயங்கர வெயில், சூடாக இருக்குது. ஹோட்டல்லே ரிசப்ஷன் முன்னாடி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சோஃபாலாம் போட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அப்புறம் ஒரு 2:30க்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சாலே 3 o'clockன்றது 2:30க்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அது ஓடி போயிடலான்னு இருக்கோம். சாப்பிட்டதுனால அப்படியே செம்ம டயர்டாக இருக்குது. சாப்பிட்டதுக்கு சூப்பராக இருக்குது சாப்பாடு. அதனால தான் ஒரு தூக்கம் வர மாதிரியே ஃபீல் ஆகுது. வெளியே சுற்றவும் முடியாது வெயில் அடிக்கிறதுனால. அதனால் அப்படியே ரூமுக்கு போயிடுவோம் நாங்கள். ஓகேங்களா? ஈவினிங் தான் வெளியில் நம்ம